தாவேகா தளபதி விஜய் கட்சியின் தொண்டர்களின் கவனத்திற்கு, ரசிகர்களின் கவனத்திற்கு, இப்பொழுதைய கேஸு, தமிழ்நாடு கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றியது கொண்டு அதிகம் சந்தோஷம் பட வேண்டாம். சந்தோஷம் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை பிரதிபலிக்க வேண்டாம். மீடியாவில் ஏறி நீங்கள் கண்டதையும் பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். இது தாவேகா கட்சிக்குத்தான் இழப்பு. அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கேஸு அங்கு கைமாறியது, அது மட்டும்தான். இதுவரை கேஸு தொடங்கவில்லை. அதுகொண்டு நீங்கள் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மீடியாவில் பேசி திரும்பவும் அடி வாங்க வேண்டாம். அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் கட்சி தொண்டர்கள். பின்ன தாவேகா கட்சிக்கு ஒரு கேள்வி பொதுவாக மக்களுக்கு இருக்கிறது. அதே கேள்வி எனக்கும் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாவேகா கட்சியினர் போனார்களா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டே வந்து தாவேகா கட்சியை கூட்டிச் சென்றார்களா? ஒரு கேள்வி. இதில் அரசியல் பெரிதாக இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது. அதே சமயம் தாவேகா கட்சியில் விஜய் மீது ஒரு தவறும் இல்லை என்பது எனக்கு தெரியும். இருந்த போதும் தளபதி விஜய் ஒன்று நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் கொள்கை என்ன, அந்த வழியில்தான் செல்ல வேண்டும். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதால் கதையே மாறுவதற்கு சான்ஸ் அதிகம் இருக்கிறது. நிதானம் தேவை தொண்டர்களே, நீங்களுக்கும் உங்களுக்கும் நிதானம் தேவை. இந்தியாவில் எந்த ஒரு ஹைகோர்ட், மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட்டும் அந்த அரசாங்கத்துக்கு சாதகமாகத்தான் நடக்கும் இல்லையா? அது திமுகவாக இருந்தாலும், அண்ணா திமுகவாக இருந்தாலும், இல்லை டிவிகே விஜயே மந்திரி ஆனாலும் உனக்கு அவருக்குத்தான் சாதகமாக இருக்கும் இல்லையா? இதுதான் இந்தியாவுடைய நடைமுறை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நடைமுறை. இருந்த போதும் தளபதி விஜய்க்கு எந்த ஒரு குழப்பங்களும் சம்பவிக்காமல் வெற்றியே நடக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.